தமிழக வெற்றி கழகத்தோட நம்ம திலீப் அண்ணா வந்து நாமக்கல் நிருபன் அண்ணா ஒருத்தர் இருக்காரு, யோகம் மீடியா, கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருக்கு வந்து ஷால்வை போத்தி மரியாதை செலுத்த போறாரு. அடுத்து வந்து ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப்போட ஹெட் அருண் அவர்கள் வந்து வர்ஷா மொபைல்ஸ் பிரிஜேஷ் அவர்களுக்கு ஷால்வை போத்தி மரியாதை செலுத்த போறாரு. இந்த கிராண்ட் ஈவெண்ட்டுக்கு முக்கிய காரணமா இருந்த ரோஸ்டா ஆட்டோமோட்டிவோட ஓனர் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து இந்த காருக்கு வந்து எல்லா வகையிலையும் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து நம்ம சுந்தர வடிவு சாருக்கு வந்து திலீப் சார் வந்து இப்போ ஷால்வை போத்தி மரியாதை செலுத்த போறாரு. அதுக்கடுத்து ரோஸ்டா ஆட்டோமோட்டிவோட எம்டி அவர்கள் வந்து நம்ம யோகம் மீடியாவோட ஓனர் ஆகிய நிருபன் அண்ணாக்கு வந்து இப்போ ஷால்வை போத்தி மரியாதை செலுத்த போறாரு. இந்த காரோட லான்ச்சுக்கு வந்து ரொம்ப மெயின் ரீசன் ஆகும் அந்த காரோட ஓனரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய நம்ம ஷாமுவேல் இப்போ ரோஸ்டா ஆட்டோமோட்டிவோட எம்டி அவர்களுக்கு ஸ்ரீ பிரதருக்கு வந்து ஷால்வை போத்தி மரியாதை செலுத்த போறாரு. நம்ம நாமக்கல் டிராவல் விளாகரான வசந்த் சீரிஸ் வந்து இப்போ வந்து சாமுவேல் அவர்களுக்கு வந்து ஷால்வை போத்த போறாரு. ஒரு 15 வருஷமா எனக்கு ஒரு நண்பன், நான் நல்லது கெட்டது எல்லாமே திருத்துறவன் ஒருத்தனா தான் இருப்பான். நான் போட்டோகிராஃபில இவ்வளவு தூரம் வளர்ந்துருப்பேன்னு என்னன்னு தெரியாது. இவனை பார்த்து நிறைய கத்துருக்கேன். வினோத் ஒரு 10 வருஷமா நல்ல ஒரு நண்பன், சகோதரன், நிறைய பேசியிருக்கோம். ஆக்சுவலி கோகுல் இவனை பத்தி சொல்லணும்னா சின்ன வயசுல டவுசர் போட்ட காலத்துல இவன் நானும் கரெக்டா விளையாண்டு இருப்போம். மாடி ஒண்ணுமே தெரியாது, எட்டி வச்சு விளையாண்டுட்டு இருப்போம். ஆனா இப்ப பார்த்தா கேண்டி வீடியோகிராஃபர் தமிழ்நாடே கலக்கிட்டு இருக்கேன் தம்பி. அவங்க கடையில நான் கத்துக்கிட்டேன். அவங்க வீட்டுல தான் கிடப்பேன், அவங்க வீட்டுல தான் சோறு தின்பேன். ஸோ அதனால ஒரே ஒரு சால்வ 3 பேர் வர மாதிரி. ஆனா நிருபன் அண்ணன், சாமுவேல் இவ்வளோ பிடிச்சிக்கோங்க. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஃபோன் காலில் இவ்வளோ தூரம் ஃபோட்டோகிராஃபிலேருந்து சப்போர்ட் பண்ணது கொல்லிமலையிலேருந்து வந்த பிரதர்ஸும் சரி, அதே மாதிரி இந்த சைடு அண்ணன் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். அண்ணனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நான், நிருபன் ஸ்டூடெண்ட்ஸ் நான். இவ்வளோ தூரம் வந்ததும் அண்ணனுடைய ஒரு ஒரு உதவியால் கூட நான் வந்திருக்கேன். என் நண்பர் சாமுவேல் அவருக்கு எனக்கு ஃபுல் பலம் நான் கொடுத்துருக்கேன், ஃபுல் சப்போர்ட்டு. ஸோ ஆப்பிரிக்கா போனாலுமே, சவுத் ஆப்பிரிக்கா போனாலுமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக எப்பவும் பேசுவான். ஸோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் போயிட்டு இருக்குது. டைரக்டர் இவர் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் மாறி, போஸ்ட் டிசைனர், சூப்பராக போஸ்ட் இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம காருடைய போஸ்ட் டிசைனர் இவர் தான் பண்ணார். நல்லா ஒரு சிங்கர், நல்லா ஒரு பாட்டு பாடி, நடுவில் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் சாங் ஷூட் போயிட்டு வந்தேன். சூப்பராக பண்ணியிருந்தாரு. நான் அதில் ஒரு கேமரா பண்ணதுக்கு பெருமையாக இருக்குது. டைரக்டர் நல்லா யோசிக்கிற டைரக்டர், நல்லபடியாக பண்ணுறவங்க. ஸோ இவங்க எல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே கூடுதல் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. கால் பண்ணோடனே ப்ரோ முன்னே வர முடியாதுன்னு சொல்லவே இல்லை, வந்துடுறேன் ப்ரோ வந்துடுற ப்ரோ கேட்கும் போதெல்லாம் ஃபோன் அட்டன் பண்ணிடுவார். ஸோ வசந்துக்கு ரொம்ப நன்றி. ஷாம் நல்லா ஒரு சிங்கர், நல்லா ஒரு மியூசிஷியன். கேக்கு சாப்பிடுவோம், அந்த 5 நிமிஷத்தில் கீபோர்ட் ரெடி பண்ணி ஒரு 2 பாட்டை கேட்டுட்டு நம்ம இங்கேருந்து விடைபெடுவோம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆர்ஜியோட தீவிர ஃபேன் நான். சரிங்களா, மொத்தம் சமத்துவம், கருணை, பௌத்தறிவு எல்லாம் ஒற்றுமை சேர்ந்து எல்லாம் ஒற்றுமையாக இருங்க. ரெஸ்பெக்ட் முக்கியம். வரது ஒன்று தெரிஞ்சு எல்லாம் ரெஸ்பெக்டாக வாங்க. முதல்ல காசு போனால் அப்புறம், ஒரு உதவி பண்ணுறாங்க அது அப்புறப்பட்டது. ஒரு கேட்கணுச்சு எங்களுக்காக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி முதல்ல வாங்க. ஒருத்தர் கூப்பிட்றாங்களே காசு இருப்பாங்களே அப்படின்னு யாரும் பார்க்க வேணாம். லாசர் வந்து என்னுடைய உடன்பிறவா சகோதரன். சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ என்னுடைய வழிகாட்டுதலில் இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அண்டு இப்போ புதுசாக ஒரு பிளான் பண்ணியிருக்காரு ஆல் இண்டியா ட்ரிப்பு. ஆல்ரெடி நம்ம தம்பி வசந்த் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக லாசர் பண்ணுறது ரொம்ப எனக்கு சந்தோஷம். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ. இன்னும் வேற பெரிய பெரிய பிளான்ஸ்லாம் பண்ணணும். ஆல்ரெடி வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபியில் பயங்கரமாக ஷைன் பண்ணிருக்காரு. மேலும் பெரிய லெவலில் பார்க்கணும் அப்படின்றது தான் ஒரு டீச்சராக என்னுடைய ஆசை. தேங்க்யூ தம்பி. தேவலாசர் என்னுடைய நண்பர். சின்ன வயசுல இருந்து நாங்கள் சர்ச்சில் ஒன்றா இருந்து நாங்கள் வளர்ந்தவங்க. சர்ச் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மற்ற வெளியில் பழகிறத காட்டிலும் சர்ச்சில் நாங்கள் பார்த்து நாங்கள் 2 பேரும் நண்பர்களானோம். சிறு வயதுலேருந்து நாங்கள் ஒரே சண்டே ஸ்கூல் போகிறது, VBS போகிறது, சர்ச் ஆக்டிவிட்டீஸ் போகிறது, வெளியே ஜபங்களுக்கு போகிறது, ஊழியத்துக்கு போகிறது இப்படின்னு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறையா போயிருக்கோம். அதுவும் இல்லாமல் சர்ச்சு போனாலும் சரி, வெளியே விளையாடவும் சரி, வெளியே சாப்பிட போனாலும், வெளியே எங்கேயாவது நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக வெளியே எங்கே போனாலும் நாங்கள் சேர்ந்து போவோம். இந்த நாளிலும் இப்படிப்பட்ட புதுமைப்படுத்தப்பட்ட காரை திறந்து வைப்பதில் ரொம்ப சந்தோஷம். நண்பருக்கு கிடைச்ச அந்த நன்மையான காரியத்தில் ரொம்பவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவலாசரை ஆசீர்வதித்து இன்னும் இதே போல நிறைய நன்மைகளையும் நிறைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் தொடர்ந்து அவருக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். இந்த பார்க்குற நீங்களும் இதே போல நன்மையை கிடைக்கணும்னு சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சந்தோஷமான தருணத்தில் எங்களோடு சேர்ந்து நீங்களும் சந்தோஷத்தை கொண்டாடுங்க. ஒரு முறையாவது இந்த காரில் வந்து நீங்களும் எங்க நண்பரோடு சரி, நானும் சில நேரங்களில் வருவேன், எங்களோடு சரி நீங்கள் கண்டிப்பாக வந்து பயணிக்கலாம். நன்றி, தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார் எடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் நம்ம தான் இருந்தாலும் செகண்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எடுத்திருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வண்டி வந்து எடுக்கும் போதே நான் பார்த்துட்டேங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருந்தாரு. நானுமே அவர்கிட்ட இருந்து நிறைய ஐடியா வாங்கினேன். அலாய்வீலுக்கு பட்ட பாடு இருக்கு. அலாய்வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் இவரும் அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிப்போம், எங்கே வாங்குனீங்கன்ட்டு. கோயம்புத்தூர் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீர் ட்ரிப் போயிருந்தோம். அவங்களோட டீம் ஒருத்த மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். கல்யாணம் ஆகுது, சேலத்தில் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் மிஸ் பண்ணியாச்சு. ப்ரோ வந்து வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அது எப்படின்னா நார்மல் கண்டிஷன்ல இருந்துச்சு. பட் அவர் பேஷனாக்கா இவ்வளோ இது வந்து மேக் ஓவர் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் இன்ட்ரெஸ்ட்ல வந்து வண்டி வந்து ரெடி பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. ஹாய், குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஆக்சுவலாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தேன். இந்த வண்டி இங்கே வந்ததுக்கு ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி அந்தளவுக்கு நான் தான் அதிகமாக அடித்து ஓட்டி உடச்சி இந்த வண்டியெல்லாம் தேராதரா. ஒரு குப்பமேட்டுக்கு போகிற வண்டியை சத்தியமே நம்ம முடியவே முடியாது. இந்த வண்டியில தான் டிரைவிங்கே கற்றுக்கிட்டேன் சொல்லப்போனால். இந்த வண்டியை கொண்டு வந்து இந்த அளவுக்கு அவன் ரெடி பண்ணியிருக்கான்னா உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். அது அந்த ப்ரோவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நிஜமாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த போது எனக்குள்ள பயங்கர ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஓப்பன் பண்ண உடனே பார்க்கும் போது அந்த கலரு பிளாக்கு இதெல்லாம் அப்படியே வேற மாதிரி இருந்தது. அப்படியே மிரண்டு சத்தியமாக ஷாக்கிங் தான். என் நண்பன் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க போது கொஞ்சம் அப்படியே புல்லெல்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சினிபாய். அதாவது நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட கேமராமேன் இவர் தான். ஸோ ஃப்ரேம்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம் நம்ம சொல்லுவோம், பட் ஆனால் இவர் செலக்டடாக ஒன்று சாய்ஸ் பண்ணுவார். அது செம்மையாக இருக்கும். அதனால இவர் வந்து இந்த இடத்துக்கு வந்து சாதாரணமாக வரல. ஸோ இவரோட கஷ்டம் என்னன்ட்டு இவரு கூட பழகினா தான் தெரியும். ஸோ ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு டவுன்ஃபால் ஆகிறப்போ ஒரு மோட்டிவேஷன் தருவார் இவர். ஸோ அது ரொம்பவே நம்மளை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தொடர்ந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபினாலும் சரி, சினிமாட்டோகிராஃபினாலும் சரி, ஷார்ட் ஃபிலிமு, டாக்குமெண்ட்ரி எதாக இருந்தாலும் நம்ம டிஎல்ல காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா பண்ணி தருவார். நம்புங்க, நீங்கள் மேலும் வளரணும் டிஎல். தேங்க்யூ. இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ நல்லா இருக்கு இந்த வண்டி. நீங்களே வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பார்த்துக்கோங்க. நல்லா பண்ணியிருக்காரு டிஎல் அண்ணா எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அதில் தான் வந்து தலைவன் பழக்கம் எனக்கு, தேவலாசர் இல்லையா. ஸோ சூப்பராக கேமரா இருக்குது, அப்புறம் ட்ரோன் ஒர்க்லாம் பயங்கரமாக பண்ணாப்புல, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ தான் பழக்கம். ஸோ இன்வைட் பண்ணியிருந்தாரு. கார் பார்த்து நான் வேறு லெவலில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சூப்பர் ஜி, வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இந்த வண்டி நாமக்கல்ல கலக்க போகுதுன்னு நினைக்கிறேன், வேறு லெவலில். ஸோ நிச்சயமாக வந்துட்டு சூப்பராக இருக்கும். மேலும் நீங்கள் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் டீம் சார்பாகவும் நன்றி. யோகம் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த அண்ணனை பற்றி சொல்லணும்னா
ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். பாக்ஸ் எல்லாம் வெளியே கேட்டால் ப்ரோ கோயிலுக்கு போகிறோம், வண்டியெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்குது, ஒரு 2 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து நான் பாக்ஸ் பண்ணி தர முடியும் அப்படின்னாங்க. ஆனால் பட் இவர் ஒரே நாள் 3 மணி நேரத்தில் உள்ளே இருக்கிற ஆம்னி பாக்ஸு சூப்பராக பண்ணி கொடுத்தாரு, அருமையாக வேலை பண்ணி கொடுத்தாரு. அண்ணன் 2 வார்த்தை பேசுவார். நண்பரை பற்றி சொல்லணும்னா நல்ல வீடியோவிலையும் நல்ல இந்த வீடியோ எடுக்கிறது இப்போ யூடியூப் சேனல் எல்லாமே நல்லா பண்ணுறாருங்க. ஆனால் இந்த சாதாரணமாக தான் பண்ணுவார்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த அளவு எதிர்பார்க்கல. ஆனால் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கிறாரு. இந்த அளவுக்கு அந்த ஆர்வம் அன்னைக்கு ஆரம்பத்தில் இருந்தது போல் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆர்வம் இருந்துச்சுங்க. அந்த விடாமுயற்சி தான் இவருக்கு வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. இதுக்கு இவருடைய தன்னம்பிக்கையும் முதல் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். நல்ல நண்பர், இன்னும் நல்லா வாழ்ந்து வரணுங்க. இவர் ஆண்டவனோட அருள் எப்பயும் கிடைக்கும். ஹலோ பீப்பிள்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா டிஎல் ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா கார்டு மாடிஃபை பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு சீரியஸாகவே. ஸோ ஃபினிஷிங்லாம் பயங்கரமாக இருக்குது. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் முன்னாடியிலேருந்தே எனக்கு தெரியும் ஓகேங்களா, ஒரு 5-4 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து எனக்கு தெரியும். பட் இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு. ஸோ நிறையா ஹெல்ப் பண்ணுறது, நிறைய விஷயத்தில் எங்களுக்கு எங்கிட்ட பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கும் நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எங்களுக்குள்ள பாண்டிங்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் நிறையா ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் நம்ம. ஸோ இன்னும் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஆமாம், சாங் பாடுவாங்க. ஸோ வந்து போஸ்டர் டிசைன் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம் நிறைய. இன்னும் இந்த மாதிரி இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஆக்சுவலி எல்லாருக்கும் ஹாய். ஸோ டிஎல்என் வந்துட்டு எப்படி மாறி என்ன எங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அது மூலிமா எனக்கு டிஎல்என் ரொம்ப க்ளோஸ். ஸோ இவர் மூலிமா நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு வண்டி மாடிஃபை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வண்டி வேற லெவலில் இருக்குது, பக்காவான ஃபினிஷிங், பிளாக் ப்ளஸ் மாஸ்டர் பேன்சர் மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வண்டியில் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய இடத்துக்கு போவீங்க, இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுங்க நான் நம்புறேன். அதே மாதிரி நாங்களும் சேர்ந்து அச்சீவ் பண்ணுவோம். ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணுவோம் நம்புறோம். ஸோ சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷன் வந்து சடனாக வந்து தேவையான இன்ஃபார்ம் பண்ணார். 2 days தான் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை வந்து எனக்கு தெரியல, எனக்கு எதாச்சும் கூப்பிட்டுருந்தாரு. அப்புறம் தான் ஐடியா பண்ணி அண்ணா கூப்பிடலாம்னு தான். என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் வந்து கிரிக்கெட்டில் தான். நான் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் என்னோடது. 2014 வந்து ஆஸ்ட்ரோ டீமோட ஃபிலிப் ஹியூக்ஸ் வந்து பால் அடிபட்டு இறந்துட்டாப்புல. அப்போ தான் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு இதில் வந்து ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி கிரிக்கெட்டர் தானே அப்படின்னு ஏதோ பண்ணணும் அப்படின்ட்டு அவரோட நினைவாக முதல்ல 2015 வந்து ஆரம்பித்தேன். 2020 மேட்ச் வந்து தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் வந்து யாரும் நடத்தலை, நான் தான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா 5 ஓவர் 6 ஓவர் நடத்துவாங்க, கேஸ் பணத்துக்காக நடத்திட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. இந்தியா ஃபுல்லாக ஒரு 50 டீம் 100 டீம் வர வச்சு எல்லா லாங்குவேஜிலும் எல்லா டீமும் வரணும். ஏன்னா இந்தியாங்கும் போது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு 2020 கான்செப்ட் நடத்தி எல்லாம் வரணும்னு ஒரு ஆசைப்பட்டிருந்தேன். அது 10 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதை முன்னிட்டு மார்ச் மாதம் வந்து இந்தியா லெவல் ஒரு மேட்ச் ஆரம்பிக்க போகிறேன். பெரிய லெவலில் மேட்ச், ஸ்டேட் லெவல் மேட்ச் நடத்த போகிறேன். அதுக்கான ட்ராஃபி திறப்பு விழா இங்கே இதே இடத்துல வந்து திறப்பு விழா பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்கேன். அது வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் திலீபன் தலைமையிலையும் வர்ஷா மொபைல் சோழர் அண்ணன் பிரிட்ஜஸ் தலைமையிலையும் நடக்கணும்னு நன்றி தெரிவித்து எங்கள் டீமோட கிரிக்கெட் அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். இப்போ இல்லை 100 வருஷத்துக்கு கிரிக்கெட் அடுத்த கொண்டு போகணும். எல்லா வாழ்த்துக்களும் கேட்டுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.